Everyone, welcome back to my Starlight Tarot. நீங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வெல்கம் யூ கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க பார்க்கலாமா? அண்ட் நோ கான்டாக்டில் இருக்கவங்களும் பார்க்கலாம், ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கனெக்ஷனில் இருக்கவங்களும் பார்க்கலாம். ஒன் சைட் லவ்வர்ஸ் அண்ட் க்ரஷ் ஆல்சோ யூ கேன் வாட்ச். லெட்ஸ் see. ஓகே, ஓகே, நான் இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். திங்க் அபவுட் திஸ் பர்சன். இந்த பர்சனை பற்றி நீங்கள் நினச்சிக்கோங்க, ஓகேவா? இந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். 1 or 2 ஏஜ் டிஃப்ரென்ஸ், உங்களை விட 1 or 2 ஏஜ் டிஃப்ரென்ஸ் இவங்களுக்கு பார்க்க முடியுது. உங்களை விட எல்டராக இருக்கலாம், 1 வயசில் 2 வயசு அவங்க உங்களை விட எல்டராக இருக்கலாம். நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க, இவங்களுக்கு வெயிட் பண்ணி இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, இதுக்கு மேலே எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் தான் நீங்கள் இருக்கீங்க. யூ ஆர் நெகட்டிவ். நீங்கள் ரொம்ப நெகட்டிவ் ஆகிட்டீங்க. நீங்கள் எப்படி இப்போ ஃபீல் பண்ணுறீங்கன்னா, இந்த கனெக்ஷன் ஒர்க் அவுட் ஆகாது, இந்த ரிலேஷன்ஷிப் அகெயின் ரீகன்சிலேஷன் ஆகாது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இப்போது வந்திருக்கு. மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னால் பார்க்க முடியுது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சுமே அது மிஸ் ஆகியிருக்கும் உங்களுக்கு. நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணலான்னு ஒரு முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணலான்னு எடுத்திருப்பீங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகிருக்காது. அது மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் பார்க்க முடியுது. அந்த இடத்துல மிஸ் ஆகிருக்கும் அந்த ஒரு விஷயம் கூட உங்களுக்கு. ஐசி உங்களால் உங்கள் பர்சனை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. இந்த பர்சனை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல. நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க, யூ காண்ட். ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க இந்த பர்சன் மேலே நீங்கள். அதே டைம் அவங்களுமே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தான் இருக்காங்க. அவங்க மைண்ட் செட்டும் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது. நீங்கள் ஆஸ்ட்ரோ இல்லை டாரோட் ரீடர் யாராச்சும் பார்த்துருக்கலாம், பர்சனலி ரீடிங்ஸ் நீங்கள் ஏதாச்சும் எடுத்துருக்கலாம், அதுவுமே என்னால் பார்க்க முடியுது. இந்த கனெக்ஷனுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தேர்ட் பார்ட்டிஸ் யாராச்சும் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், ரீகன்சிலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணவும். அகெயின் உங்கள் பர்சன் நார்மலி உங்ககிட்ட பேசியிருக்கலாம். அண்ட் தென் அகெயின் அது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அகெயின் நோ கான்டாக்ட் வருது, அகெயின் ப்ராப்ளம் வருது. அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் இந்த ஒரு கனெக்ஷனில் ரீகன்சிலேஷனுக்கு. இப்போ நார்மலாக ஸ்மூத்தாக போயிருக்கும், அகெயின் ஒரு ப்ராப்ளம்ஸுமே க்ரியேட் ஆகிருக்கும். சம்டைம்ஸ் இவங்க வாக்கிங் அவே பண்ணுறாங்க, சம்டைம்ஸ் இவங்களே உங்ககிட்ட பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸுமே பார்க்க முடியுது. ஆன் அண்ட் ஆஃப் நிறைய டைம் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஒரு ரன்னர் அண்ட் சேசர் மாதிரி தான் இந்த கனெக்ஷன் இருந்திருக்கும். ஐசி நீங்கள் ரொம்பவே அழுதுருக்கீங்க. யூ க்ரை அ லாட். ரொம்பவே அழுதுருக்கீங்க. ஐ ஃபீல் பெயின் இன் யுவர் ஹார்ட். உங்கள் ஹார்ட்டில் நிறைய பெயின் இருக்குது. ஓகே, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு மனசுக்குள்ளே இருக்குது. பட் உங்களால் அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, அது சொல்ல முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க. சில பேர் பட்டுட்ருக்கலாம், இன்னுமே பட்டுட்ருக்கலாம், அது பார்க்க முடியுது. ஸ்டில் உங்கள் மனசில் இருக்க சில விஷயங்கள் நீங்கள் ஓப்பன் அப் பண்ணாமலே இருக்கீங்க. இவங்க ஒரு பாஸி கேரக்டராக இருக்கலாம். இந்த பர்சன் ஒரு பாஸ் கேரக்டர், ரொம்ப டஃப் பர்சனாக இருக்காங்க. இவங்க ஒரு எல்டர் பர்சன் தான். யங்கர் பர்சன் பார்க்க முடியல, ஒரு எல்டர் பர்சன் தான் என்னால் பார்க்க முடியுது. இவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், கண்ட்ரோலிங் யூ. லைக் எப்படின்னா, நீங்கள் ஒரு ஷாப்பிங் போகிறீங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஷாப்பிங் போகிறீங்கன்னா அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும். அந்த மாதிரி சில கண்ட்ரோலிங் இருந்திருக்கும் இந்த ஒரு கனெக்ஷனில். ஓகே, வாட் எவர் யூனோ, நீங்கள் அந்த மாதிரி ரெசனேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கண்ட்ரோலிங் இங்கே பார்க்க முடியுது. நான் எக்ஸாம்பிளுக்கு தான் அது சொன்னேன். நீங்களுமே அவங்கள சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியல. உங்களுக்கு இவங்களோட பர்சனாலிட்டி பிடிக்கல.
எல்லாமே பிடிக்கல கிடையாது. பர்டிகுலர்லி சில 2-3 விஷயம் வந்து பார்க்க முடியுது. அந்த ஒரு விஷயம் உங்களை ரொம்ப ட்ரிகர் பண்ணது, ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு பிடிக்கல அந்த ஒரு விஷயம். நீங்களும் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கலாம், இதை சேஞ்ச் பண்ணிக்கோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. பட் அவங்களும் ட்ரை பண்ணியிருக்கலாம், ஒரு சிலர் ட்ரை பண்ணாமே இருந்திருக்கலாம், ஒரு ஸ்டப்பானாக இருந்திருக்கலாம், இதுதான் என்னோடய கேரக்டர்னால சேஞ்ச் பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி. பட் அந்த கேரக்டர்னால கூட இந்த கனெக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகிருக்க மாதிரி என்னால் அதுவுமே பார்க்க முடியுது. அவங்களுக்குமே வந்து உங்களோட பர்சனாலிட்டி ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்குமே பிடிக்கல. உங்களுக்கு லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. உங்ககிட்ட அவங்க ஓப்பனாக சொல்லியிருக்கலாம், அண்டர்ஸ்டாண்டிங் உங்ககிட்ட இல்லை அந்த மாதிரி அவங்க ஓப்பன் அப் பண்ணியிருக்கலாம். ஒரு சிலர் ஓப்பன் அப் பண்ணாமல் மனசுலேயே வச்சுட்டு இருக்க மாதிரி என்னால் பார்க்க முடியுது. ஒரு பர்சன் வந்து எதையோ ஒரு விஷயம் வந்து சொல்ல நினைக்கிறீங்க, ஒரு பர்சன் வந்து அது காது கொடுத்து கூட கேட்க மாட்றாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து சுச்சுவேஷன் வந்து உங்கள் கனெக்ஷனில் நடந்திருக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ஷேர் பண்ணணுன்னு வரீங்க, ஆர் இந்த கனெக்ஷனை பற்றி ஏதோ ஒன்று கேட்க வரீங்க, பட் அவங்க காது கொடுத்து கூட அதை கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து இந்த பர்சன் சைட்லேருந்து என்னால் பார்க்க முடியுது. அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, தேர் நாட் டிசர்வ் யூ, அவங்க அவங்கள டிசர்வ் பண்ணலன்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, நிறைய வந்து கண்ட்ரோல் அவங்க பண்ணாலுமே நீங்கள் பொறுமையாக போயிருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கீங்க அவங்களுக்காக. பட் சம்டைம்ஸ் நீங்களும் பர்ஸ்ட் அவுட் ஆகிருக்கீங்க, அது பார்க்க முடியுது. பட் அவங்க வந்து நினைக்கிறாங்க தே நாட் டிசர்வ் யூ, அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்காக பண்ணியிருக்கீங்க, அவங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு கூட பண்ணலை, அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களுக்காக மற்றவங்க கிட்ட ஃபைட் பண்ணுறீங்க, இந்த கனெக்ஷனுக்காக ஃபைட் பண்ணுறீங்க, அவங்க என்ன கேட்டாலும் பண்ணுறீங்க, அவங்க மேலே நீங்கள் அவ்வளோ லவ் வச்சுருக்கீங்க. பட் அவங்க அது வந்து வேல்யூ பண்ணாமல் இருந்திருக்காங்க, அதனால் அவங்க அப்படி ஃபீல் பண்ணலாம், தே நாட் டிசர்வ் யூ அந்த மாதிரி. அண்ட் என்னால் வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அந்த விஷயம் வந்து அவங்களால பண்ண முடியல, தே காண்ட் ஆஃபர் யூ அந்த மாதிரி என்னால் பார்க்க முடியுது. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கேட்குறீங்க, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்க, ஒரு மாற்றிக்கோன்னு சொல்கிறீங்க, அந்த விஷயத்த வந்து அவங்களால பண்ண முடியல, அது வந்து உங்களுக்கு கொடுக்க முடியல. ஏதோ ஒரு விஷயம் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் அவங்களால பண்ண முடியல. பட் அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயத்த அவங்களுக்கு கொடுக்கணும், ஃபுல்ஃபில் பண்ணணும்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்ட மாதிரி பார்க்க முடியுது. கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்காங்க, ரொம்ப எமோஷ்னலி பேடாக தான் இருக்காங்க. உங்களை இவங்க ஆப்ஷனாக பார்க்கல, என்னால் அது பார்க்க முடியுது. அவங்க அவங்கள ஆப்ஷனாக பார்க்கல, நீங்கள் தான் அவங்களோட லைஃப் அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி உங்களை பார்த்துருக்காங்க. தேர் ஆர் மிஸ்ஸிங் யூ, அவங்களும் வந்து உங்களை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்களோன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை அந்த மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த கனெக்ஷன் எப்படி இருந்துச்சு, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அவங்க அதை லைக் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஸ்டில் அந்த ஒரு பர்சனாலிட்டி தான் எதிர்பார்க்குறாங்க, அந்த ஒரு பர்சனாலிட்டி தான் அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இருக்க ஒரு பர்சன், இப்போ இருக்க ஒரு கேரக்டர் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் இருந்தீங்கள்ல, அந்த ஒரு கேரக்டரை அவங்க அவ்வளோ அட்மையர் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு கேரக்டரை வந்து வேணும்னு நினைக்கிறாங்க. ஆர் அவங்க அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம், நீ ஃபஸ்ட்டு மாதிரி இரு அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ்மே பண்ணியிருக்கலாம். பட் பண்ணலனாலுமே அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து இதுவாக தான் இருக்குது. கைஸ், ஐ see this person also crying for you. இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ரீகன்சிலேஷன் பண்ணுறதுக்கே ஒரு பிளாக்கேஜஸ் இருக்குது இந்த ஒரு கனெக்ஷனில். அந்த பிளாக்கேஜஸ் வந்து உங்கள் 2 பேர் சைட்லையும் இருக்க மாதிரி என்னால் பார்க்க முடியுது. ஓகே, 2 பேர் சைட்லையும் அந்த பிளாக்கேஜஸ் இருக்குது. அந்த பிளாக்கேஜஸ் வந்து ரிமூவ் ஆச்சுன்னா ரீகன்சிலேஷனுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இன்னும் அது வந்து நெகட்டிவாக தான் இருக்குது, அது வந்து ரிமூவ் ஆகலை. பர்சனாக இருக்கலாம், ரீசனாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் இஷ்யூவாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த பிளாக்கேஜஸ் வந்து இன்னும் இந்த கனெக்ஷனை வந்து தடுத்துட்டு இருக்க மாதிரி பார்க்க முடியுது. ஓகே, இங்கே பாருங்கள், 5 of Wands பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கனெக்ஷனில் வந்து நிறைய பர்சன் வந்து இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்காங்க. நிறைய இல்லைனாலுமே 1 or 2 இன்வால்வ்மெண்ட் வந்து பார்க்க முடியுது. ஆர் 1 பர்சனாக கூட இருக்கலாம், ஆர் 1 ரீசன் ஆர் so many ரீசன்ஸ் கூட இருக்கலாம்.
உங்கள் பர்சனால் டேரெக்டாக வந்து உங்ககிட்ட பேச முடியல, டேரெக்டாக அவங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, என்ன நினைக்கிறாங்க அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் அவங்களால பண்ண முடியல. பிளாக்கேஜஸ் இருக்குது இந்த கனெக்ஷனில். இன்னும் ஏன் அவங்க டேரெக்டாக வந்து அவங்க ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலன்னா பிளாக்கேஜஸ். மேபி ஈகோ ப்ராப்ளமாக இருக்கலாம், ட்ரஸ்ட் இஷ்யூஸ், ஏதோ ஒரு ஹிடன் திங்ஸ் என்னால் பார்க்க முடியுது. ஹிடன் ஒரு பர்சனோட இன்வால்மெண்ட்டாக இருக்கலாம், அட்டாச்மெண்ட்ஸாக இருக்கலாம், அது ஹிட்டனாகவே இருக்குது, உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். என்ன ஒரு அவங்க மறைக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் வந்து ஹிட்டனாக இருக்குது இந்த ஒரு கனெக்ஷனில், இன்னும் அது வந்து வெளியே வரலை. மேபி லேட்டராக கூட அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் என்ன ஒரு ஹிடன் திங்ஸ்னு. ஓ கான்டாக்டில் இவங்க நிறைய ப்ரேயர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தேர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். இவங்க வந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, சொல்லணும்னு நினைக்கிறாங்க. பட் இது ரைட் டைம் இல்லை சொல்கிறதுக்கு, அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இந்த விஷயம் எப்படி இருக்குன்னா ஒரு மீனிங்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகேவா, சும்மா நார்மலாக பேசுகிறது, ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அந்த மாதிரி இல்லை, ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயம். அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் நிறைய இருக்குது இவங்ககிட்ட. எப்படிலாம் வந்து இந்த நோ கான்டாக்டில் அவங்க இருக்காங்க, என்னென்ன விஷயம் அவங்க கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க, தேர்ட் பார்ட்டிஸ் எல்லாரை பற்றியும் உங்ககிட்ட சொல்லணும்னு அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் திஸ் இஸ் நாட் அ ரைட் டைம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ஓகே, ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர். அண்ட் தென் தேர் வாண்ட் டு சே ஐ லவ் யூ ஸோ மச். பியூட்டிஃபுல்ல அவங்க உங்களை சீட் பண்ணல. நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் இந்த சைலன்ஸ் ஆர் அந்த எமோஷ்னல் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறதுல அவங்க உங்களை சீட் பண்ணிகிட்ருக்கலாம், நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். பட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சொல்லணும்னு, அவங்க உங்களை சீட் பண்ணலை. ஓகே, அவங்க சைலண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. பட் கூடிய சீக்கிரத்தில் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஐ எம் சீயிங் திஸ் பர்சன் இஸ் வெரி சென்சிட்டிவ், ஓவர் திங்கர்ஸ் இவங்க. ஐ see they can feel you. உங்களை வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க கூட இல்லைனாலுமே அவங்களால உங்கள் எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ண முடியுது, ஒரு சோல் கனெக்ஷன். ஓகே, மேபி நீங்கள் ஒரு இன்டிடியூவ் பர்சனாக இருக்கலாம், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம் அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா this is not your reading. Okay, this is not your reading. இது எல்லாருக்குமே ரெசனேட் ஆகுமான்னு தெரியல, வெரி ஸ்பெசிஃபிக். அண்ட் தென் டிவைன் மாஸ்குலின் ஆர் டிவைன் ஃபெமினைன் என்னால் பார்க்க முடியுது. they want to give you clarity கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் காண்ட், அவங்களால அது முடியல. நீங்கள் வந்து ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணியிருப்பீங்க, நிறைய வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்கலாம் நீங்கள் இவங்கக்கிட்ட ரீகன்சிலேஷனுக்காக நிறைய ஃபோர்ஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. பட் அவங்க இன்னும் ட்ரிகர் ஆகிருப்பாங்க, இன்னும் வந்து ஆங்கர் ஆகிருப்பாங்க. பட் ஒரு செலிப்ரேஷன் இந்த ஒரு கனெக்ஷனில் வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த கனெக்ஷன் வந்து நீங்கள் கொரியன் ட்ராமாஸ் வந்து பார்த்துருக்கீங்க, லவ் கொரியன் ட்ராமாஸ் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க 2 பேரும் எப்படி லவ் பண்ணுவாங்க, கப்புள்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். அண்ட் நீங்கள் இல்லாமல் அவங்க லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து ட்ராபேக் ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. அண்ட் மேபி அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து மேரேஜ்க்கு ஏதாச்சும் அப்ரோச் அவங்க பேரண்ட்ஸ் எதாவது பண்ணியிருக்கலாம். பட் இந்த பர்சன் நோ, வேண்டாம், அதுக்காக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க, மேரேஜ்லாம் அது வேண்டான்னு அவங்க நோ சொல்லிட்ட மாதிரியும் பார்க்க முடியுது. ஓகே, ரிமெம்பர் திஸ் இஸ் அ ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பர்சனல் அண்ட் டீட்டெயில் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நிறைய எனிமீஸ் அவங்க லைஃப்பில் இருக்காங்க, உங்கள் பர்சனோட லைஃப்பில். சூன் வந்து அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் என் லைஃப்பில் போச்சு, நெகட்டிவாக போச்சு, நான் இவ்வளோ வந்து கோ த்ரூ பண்ணேன், சஃபர் ஆனேன், அந்த மாதிரி நிறைய வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் என்னால் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது. வெரி எமோஷ்னல், இந்த பர்சன் ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க, ரொம்ப எமோஷ்னலான விஷயத்த வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களும் உங்களுக்காக வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அதில் ஒரு பிளாக்கேஜஸ் வருது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது இவங்க லைஃப்பில். ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ப்ராப்ளம் இல்லைன்னா இன்னொரு ப்ராப்ளம், அந்த மாதிரி உங்களோட ஹைஸ் ரொம்ப பிடிக்கலாம். ஓகே, யோர் ஹைஸ்
your eyes and lips என்னால் பார்க்க முடியுது, பர்டிகுலர்லி ஐஸ் அண்ட் லிப்ஸ். அவங்க ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஆட்டிடியூட் ஃபெமினைன் பார்க்க முடியுது, ரொம்ப ஆட்டிடியூட் பர்சன். ஓகே guys, just leave this person alone. ஓகே, திஸ் பர்சன் கம் பேக் டு யூ. நீங்கள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தாலே அவங்களே வந்து திரும்பி வருவாங்க. அவங்களுக்கு ஹீலிங் வேணும் உங்கள் பர்சனுக்கு. ஓகே, ஹீலிங் ப்ராப்ளம் பார்க்க முடியுது. ஸோ அவங்க ஒன்ஸ் ஹீல் பண்ணிட்டாங்கன்னா they will come back to you again நீங்கள் இந்த கனெக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, அடுத்த உடனே வந்து எதுக்காக இப்படி பண்ண, எதுக்காக என்னை பிளாக் பண்ண, அந்த மாதிரி நீங்கள் எதுவும் கேட்க வேண்டாம். ஜஸ்ட் நார்மலாக ஒரு காமாக ஒரு ஃப்ரெண்டாக அந்த மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், திஸ் இஸ் மை ரீடிங். உங்களுக்கு ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர், பாய்.